ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து அருமையான கேக் தாங்க செய்ய போகிறோம். அதாவது நம்ம பிஸ்கெட் வச்சு கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பிஸ்கெட் தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பிஸ்கெட் கேக்கை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கவரில் இருக்கிற ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட்டை வந்து பிரித்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கேக் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ட்ரே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ பட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் வந்து பின்னால் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி இந்த பட்டர் ஷீட்டை வந்து டின்னில் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மைதா சேர்த்துட்டு அந்த மைதாவை டேப் பண்ணிவிடுங்க கீழே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் கேக் ஊற்றலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சைட்லலாம் நல்லா நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய்னா சேர்த்துக்கலாம், இல்லை நெய்யனா சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம பிஸ்கெட்டை போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இதில் வந்து நான் க்ரீமோடவே நான் பிஸ்கெட்டை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு க்ரீம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வெறும் பிஸ்கெட்டை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மிக்சியில் போட்டு நம்ம வந்து லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நான் வந்து எல்லா பிஸ்கெட்டையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அரை டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஏடு இருக்கிற பால் தான் எடுத்துருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பால் எவ்வளோ தேவைன்னா, அதாவது நம்ம எடுத்துருக்கிற பிஸ்கெட் எவ்வளோ அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபேமிலி பேக் எடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து அரை டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பாலை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஆப்ஷனல் தான். ஏற்கனவே இது தித்திப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து இந்த சாக்லேட் கனாஷ் எல்லாம் போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் கசப்பாக தெரியுன்றதுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இருக்கிற பாலெல்லாம் நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேக் பேட்டர் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை. இப்போ இதில் வந்து நம்ம லம்ஸ் இல்லாத மாதிரி நம்ம வந்து பால் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. நம்ம மிக்ஸ் பண்ணுறது பால்லே சரியாக போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஈனோ பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஈனோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஆப்போ சோடா இல்லை பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க ஈனோவை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு ஈனோ சேர்க்குறேன். ஈனோ வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆக்டிவேட் ஆகுறதுனால நான் வந்து ஈனோ சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா இந்த ஈனோலாம் நல்லா இது கூட சேர்கிற மாதிரி, மாவு கூட சேர்கிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஈனோ சேர்த்து செய்யும் போதும் நமக்கு வந்து கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்ம வந்து ஈனோ சேர்த்து செய்கிறோம். இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம வந்து டின் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேப்பர் போட்டு வச்சுருக்கிற டின் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பேட்டரை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா நம்ம வந்து கேக்கு பேட்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் கெட்டியாக. அப்போ வந்து நமக்கு கேக்கும் நல்லா வரும், சாஃப்டாகவும் வரும். இப்போ நம்ம டின்னில் சேர்த்தாச்சு. இந்த டின்னில் வந்து எல்லாம் ஈவனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 முறை டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டேப் பண்ணும்போது இது சைட்லலாம் நல்லா ஈவனாக வரும். இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து ஓவன் யூஸ் பண்ணல. நான் வந்து கடாயில் தான் வைக்க போகிறேன். ஸ்டவ்வில் தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் வந்து நான் பேக் பண்ணுறதுக்காண்டியே நான் வச்சுருக்கிறேன். கடாய் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இல்லாதவங்க நீங்கள் வந்து தட்டு கூட வச்சுக்கலாம். தட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து உப்பு போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கேக் பேட்டரை வந்து எடுத்து வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சைடில் ஹோல் இருக்குது. அந்த சைடு ஹோல் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன பேப்பர் எடுத்து ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கேக்கு வந்து 40 நிமிஷம் நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். எனக்கு வந்து 40 நிமிஷம் ஆச்சு. சிலருக்கு வந்து 30 நிமிஷத்துலேயே பேக் ஆகிடும். நீங்கள் வந்து இடையில செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம வந்து டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வருது. நீங்கள் ஒரு 4 பக்கம் செக் பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் வரணும். ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சைட்லலாம் கூட நல்லா வெந்து வந்திருக்கு.
இந்த கேக் வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறாததுக்கு முன்னாலே நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து கேக் வந்து உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இப்போ மெதுவாக நம்ம வந்து இந்த ட்ரேவை மேலே எடுக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த ட்ரேல வந்து ஒட்டாமல் வந்திருக்கு கேக்கு. இப்போ நம்ம வந்து பட்டர் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேக் வந்து ப்ளெயினாக இருக்குது பார்க்குறதுனால நம்ம கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து சாக்லேட் கனாஷ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் கனாஷ் வந்து வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த கனாஷ் செய்ய தெரியலனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து செஞ்சுட்டு இந்த வீடியோவை போடுறேன். இப்போ இந்த கனாஷ் வந்து நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம வந்து கேக் மேலே ஊற்றிட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த கனாஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிடும்போதும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து க்ரீமுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த கனாஷ் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சாக்கோ சிப்ஸ் சேர்க்குறேன். சாக்கோ சிப்ஸ் கூட ஆப்ஷனல் தான். இது வந்து வேண்டானாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சுகர் பால்ஸ் வந்து நான் போடுறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இது வந்து கேக் வந்து நல்லா தெரியுன்றதுனால நான் வந்து இந்த சுகர் பால்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பர்த்டே கேக் மாதிரி ரெடி ஆகிடுச்சி. இது வந்து நம்ம ஓரியோ பிஸ்கெட்டில் செஞ்சுருக்கிறதுனா யாரும் நம்பவே மாட்டாங்க. நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கேக் கட் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், கேக் கட் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது எடுக்கும் போதே நல்லா இந்த பீசஸ் எல்லாம் கொட்டுது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வந்து இதை ஓரியோ பிஸ்கெட்டில் செஞ்சதுன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. இந்த கேக் வந்து ஓரியோ பிஸ்கெட்டில் தான் செய்யணும்னு இல்லை. நம்ம வந்து பார்லிஜியில் கூட செய்யலாம், மேரி பிஸ்கெட்டில் கூட செய்யலாம். இப்போ விதவிதமான பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதில் எல்லாம் கூட சேர்த்து செய்யலாம் நம்ம. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.